ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஏரி ரொம்ப செம்ம மீன் போயிட்டுருக்கான். எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்க கூட போய் நாமளும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு செம்ம மீன் வேட்டை தான் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். நைட்டு பேஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா ஏரி ஃபுல்லாகவே ரொம்பிடுச்சு. இந்த புது தண்ணியில் தான் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏரிக்குள்ளே ஏறும். மீன் நீந்தி போகிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், ஒருத்தவங்க கட்டையால் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு விரால் மீனை பிடிச்சிட்டான். சில பேர் இப்படி பிடிப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வலை போட்டு பிடிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொசு வலை தான். இந்த வலையை வந்து இப்படி போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ மீன் கிடைக்க போகுதுன்னு. ஒரு 5 மினிட்ஸ் நின்னாலே போதும். இங்கே பாருங்கள், மீனை பிடிச்சிட்டாங்க, எடுத்துகிட்டு வர போகிறாங்க. கரையில் எடுத்துகிட்டு வந்தோடனே பார்ப்போம். பாருங்கள், ஒரு சின்ன கொசு வலை இருந்தால் கிட்டத்தட்ட எவ்வளோ மீனை பிடிக்கலான்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தான். இதில் பெரிய ஜிலேபி மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற சின்ன ஜிலேபி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏரி உள்ளே போட்டுருவோம். ஏன்னா ஏரி உள்ள வந்து பெருசாக வளரட்டுமேனு. இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு விரால் மீனை கையாலே பிடிச்சிட்டாரு. எங்கள் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வலை இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் கையால் தான் பிடிச்சோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தான். இப்படி கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா ஜிலேபி மீனோட அந்த முள் வந்து கண்டிப்பாக குத்திடும். ஏன்னா ஒரு 2-3 டைம் பார்த்தீங்கன்னா குத்திடுச்சு. கையாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிலேபி மீனை பிடிச்சிட்டு இருந்தோம். அப்படி பிடிச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு மேலே நாங்கள் பிடிச்சிட்டோம். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. அவங்க கூட நாங்களும் ஐக்கியம் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் நீந்துதுன்னு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிலேபி கெண்ட மீன் தான் நீந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக சும்மா பிடிச்சி காட்ட சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிலேபி வேறு ஒன்று இருக்குது. ஆனால் இது எங்களுக்கு தேவையில்லை, அதனால நாங்கள் தண்ணியிலே விட்டுறோம். இந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா பனங்கொட்டை மீன் சொல்லுவாங்க. இதுதான் பனை மரத்தில் மழை காலத்துலாம் ஏறுன்னு சொல்லுவாங்க. அந்த மீன் தான். அதோட முள்ளும் செம ஷார்ப்பாக இருக்கும். அதை நம்ம தொட வேணாம். வர பெரிய மீன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிகிட்டு இருக்கோம், கையாலே பிடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு. அவனுங்க பிடிச்சி கரையில் தூக்கி போடுறானுங்க. அதை நாங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட பையில் தான் வைக்கிறோம். இந்த கட்டைப்பையில் பாருங்கள் எவ்வளோ மீன் வச்சுருக்கோன்னு. இப்போ எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா மீன் போகுது. அது எனக்கு நல்லா தெரியுது. அது கேமராவில் தெரியுதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஒரு கெளுத்தி மீன் இருக்குது, கேட்ஃபிஷ். இது வந்து கண்டிப்பாக கொட்டிடும். இங்கே வந்து தேலியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கிட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஏரி கெளுத்தி. வெளியில் மீன் பிடிச்சதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு ஏரிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குதிச்சுட்டான். இப்போ நாங்கள் வேறு ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம். இந்த டைம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வலையை ரெடி பண்ணிட்டோம். எல்லாருமே கையில் பிடிச்சிட்டு இருந்தோம், தடியை வச்சு பிடிச்சிட்டு இருந்தோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வலையை வச்சு தான் பிடிக்க போகிறோம். அதே ஏரி தண்ணி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல வரும். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வலையை வச்சு இது மாதிரி பிடிக்க போகிறோம். இந்த இடத்துல யாருமே ட்ரை பண்ணல, நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். பார்ப்போம் இங்கே மீன் கிடைக்கதா கிடைக்கலையான்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடுச்சு. பெரிய மீனுங்க, செம பெருசு. பிடிச்சதுலே இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய ஜிலேபி. இது வலையிலேருந்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஏன் கரையில் வந்து எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேருந்து எடுத்தனா இந்த மீன் கண்டிப்பாக தப்பிச்சு போயிடும். இங்கே எவ்வளோ பெருசு பாருங்கள். பரவாயில்ல, எல்லோரும் வேறு ஒரு இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் நாங்கள் இங்கே மீன் பிடிக்கிறோம். அடுத்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வலை போடலாம். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பெரிய ஜிலேபியாக கிடைக்கிது, அதுதான் பெரிய விஷயம். பிடிக்கிற ஜிலேபி மீன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த சாக்கில் தான் நாங்கள் வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் மிஸ் ஆகாது. அந்த சாக்கையும் பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ எத்தனை மீன் இருக்குன்னா இப்போ ஒரு 4-5 மீன் தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய. இப்போ வந்து நாங்கள் திருப்பி பழைய இடத்துக்கே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பிடிச்சோம்ல அந்த இடத்துக்கு வந்தோம். இப்போ எங்கேயாச்சும் இங்கே மீன் கிடைக்குதான்னு வலையை எடுத்துகிட்டு வந்தோம். அப்போட இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன பசங்களாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் மீன் அவ்வளோ கிடைக்கல. அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு நல்லா பெரிய மீன் கிடைச்சதில்ல, அந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டோம். எங்களை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. யார் வேணாலும் பிடிங்க, நாங்கள் ஒரு மூலையில் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்களும் பிடிச்சி. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகிற மீன் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அதுங்களை அப்படியே ஒரே அமைக்கிட வேண்டியது தான். பாருங்கள், ஒரே இழிலே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மீன் கிட்ட கிடச்சிருக்கு. பிடிக்கிறது ஒரு வேலைனா அதோட பெரிய வேலை வந்து அந்த மீனை கரெக்டாக எடுத்துன்னு போய் நம்ம சாக்கில் எடுத்து வைக்கிறது தான். நாங்கள் பிடிச்சதுல ஒரு பெரிய மீன் இருந்தது. இது என்ன குறவையா வரலான்னு பார்த்தா இது ரெண்டுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா உழுவ மீன் சொல்லுவாங்க. நல்லா பெரிய மீனாக கிடச்சிருக்கு. மழை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்கடா போகலான்னா இவனுங்க வரவே மாட்டானுங்க. எவ்வளோ மீன் தாண்டா பிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் கேட்டுட்டு இருந்தேன். மீன் கிடைக்க பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டே தான் இருக்கானுங்க. இதில் நிறையா பார்த்தீங்கன்னா குட்டி இறால் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிது. அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நாங்கள் திருப்பி தண்ணியிலே போட்டுருவோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் பிடிச்ச மீன் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இதில் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீன் பிரித்து எடுத்துப்பானுங்க. யாருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான் கேட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ தான் தருவோம், உங்களுக்கு அவ்வளோ தான் தருவோம்னு ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து விரால் மீன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பிடிக்க முடியல. அடுத்த டைம் நம்ம விரால் மீன் பிடிக்கிறத பற்றி ஒரு வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.